ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இன்றைக்கி இந்த ட்ராமாவுடைய செகண்ட் எபிசோட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. ஹைப் கேட்டால் கண்டிப்பாக ஹைப் கொடுத்துடுங்க. டாக்டர் வந்து காய் வீட்டில் தான் இருக்கான், இருந்தாலும் அவனுக்கு மனசு கேட்கவே மாட்டேக்கு. ஹீரோயின் வீட்டுக்கு போனாலா இல்லையான்ற மாதிரி அவனுக்கு தோணிகிட்டே இருக்குது. இப்போ ஹீரோயினுக்கு அவன் கால் பண்ணுறானா, ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருச்சு இவன் நம்மளுக்கு கால் பண்ணுறானா, கண்டிப்பாக வீட்டில் இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோயின் எடுக்கவே இல்லை. இப்படியே காய் வெளியே வந்துடுறான். இங்கே டாக்டருக்கு ஷாக்காக இருக்குது. இது மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு தான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறப்போ, பரவாயில்ல நீங்கள் போய் சொல்லாதீங்க, 10 வருஷம் அவன் கூட வாழ்ந்திருக்கீங்க இல்லையா, அவளுடைய நினைப்பு உங்களுக்கு இருக்க தான் செய்யும், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் அவகிட்ட பேசுங்க, நான் வந்து உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே இவன் டக்குன்னு திரும்ப ஹீரோயினுக்கு கால் பண்ண ஆரம்பிக்க, இங்கே காய் வெறும் வாய் வழியாக சொல்லிட்டு உள்ளக்க போயிட்டு பயங்கரமாக காண்டாயிட்டு இருக்கா. இப்படி நம்ம ஹீரோ காலையில் காட்டுறாங்க. அவன் உட்காந்துட்டு இருக்கான். ஃப்ரெண்டு சொல்கிறான், என்னடா நேற்று வந்த கஸ்டமர் எப்படி அப்படின்ற மாதிரி கேட்க, நேற்று எல்லாமே வீணாக போச்சு அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, என்னடா சொல்கிற, 2 தடவை அந்த கஸ்டமர் உன்னையை மட்டும் தான் கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்கிறப்போ, என்னடா சொல்கிற, அடுத்து இன்னொரு தடவை அவங்க வந்தாங்கன்னா என்ன மட்டும் நீ ப்ரிஃபர் பண்ணு, வேறு யாரையும் நீ வந்து சொல்லக்கூடாது, ஒரு வேளை அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாலும் எனக்கு நீ கால் பண்ணு அப்படின்ற மாதிரி இங்கே ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, என்னடா அந்த கஸ்டமர் கூட ரொம்ப ஸ்பெஷல் கேராக இருக்குது, நான் லவ்வான்ற மாதிரி கேட்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து அவங்க அம்மாவை பார்க்குறதுக்காக வந்திருக்கான். சொல்லு, என் பையன் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கான்ற மாதிரி இவ எல்லாரும் முன்னாடி சொல்ல, இவளுக்கு இவ்வளோ பெரிய பையனான்னு சொல்லிட்டு அங்கே எல்லாரும் காசிப் பேசுகிறாங்க. இங்கே வந்து ஸ்ரேயா வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுகிறான். என்னப்பா ஆச்சு நைட்டு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைப்பா ஒன்றும் நடக்கலை, இருந்தாலும் என் ஃப்ரெண்டோட பையன் இப்படி ஒரு வேலை பார்க்குறது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னப்பா நீ இப்படி வேஸ்ட் பண்ணிட்டீயே அவளை பழி வாங்குறத அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, ஹீரோயினுக்கு இதெல்லாம் தப்புன்றது தெரியுது. இந்த பக்கம் வந்து என்னப்பா சொல்லணும் சொல்லுன்ற மாதிரி கேட்க, இங்கே பாருங்கள், அந்த டாக்டரோட நீங்கள் ஒன்றா மூவ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்குறீங்க, இப்படிலாம் பண்ணாதீங்கம்மா, உங்களுக்கு வந்து மற்றவங்க சந்தோஷமாக இருந்தால் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு தெரியும், ஏன்னா உங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமையலை இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே இங்கே காய்க்கு வந்து கன்னத்திலே வைக்கிறா. அம்மாவை பார்த்து என்னடா பேசுகிற, என்னதான் இருந்தாலும் நான் தான் இந்த உலகத்துக்கு உனக்கு கொண்டுட்டு வந்தேன், கொஞ்சமாவது ரெஸ்பெக்ட் பண்ணி பேசு அப்படின்னு சொல்கிறப்போ, உங்களை மாதிரி ஒரு பொம்பளையை என் அம்மான்னு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு போக, இவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது ஸ்ரேயா கிட்டேருந்து. இப்படியே ஹீரோயின் கிளம்பி போகிறா. கரெக்டாக ஹீரோ வந்துடுறான். நம்ம ஹீரோயின் முறைக்கிறா, எதுக்கு ஸ்ரேயா அவனுக்கு கால் பண்ணேன்னு சொல்லிட்டு. ஸ்ரேயா என்ன சொல்கிறான்னா, நேற்று தான் மிஸ் ஆகிடுச்சு, இவளை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, இவங்களோட சேர்ந்தது நம்ம தப்பு தான் சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் கோவமாயிடுது. அவள் கிளம்பி போக நம்ம ஹீரோ விடவே மாட்டேங்கிறான். பின்னாடி வந்துட்டு, ஒரு நிமிஷம் நில்லு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல, என்கிட்ட என்னடா பேச போகிற, பொடி பையா, என் பின்னாடி அலையாதான்னு சொல்லியிருக்கல அப்படின்னு சொல்கிறப்போ, இங்கே கரெக்டாக நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. நம்ம ஹீரோயின் ரொம்ப அர்ஜென்ட்டாக வந்து டாக்ஸி பிடிச்சிட்டு அப்படியே வந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. நம்ம ஹீரோயினை விடாமல் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே வரான். டே உனக்கு என்ன தாண்டா வேணும், ஏன்டா இப்படி என் உயிரை வாங்குற அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இவ உள்ளக்க போக, ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா, அவன் புருஷக்காரன் வந்து இது மாதிரி காய் கூட வந்து அஃபேரில் இருக்கான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறப்போ, இங்கே வந்து டாக்டர் கூட்டி வச்சு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்படி வந்து நீங்கள் இப்படிலாம் பண்ண, இங்கே ஹாஸ்பிட்டலோட பேர் என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ, இங்கே டாக்டருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. டக்குன்னு நம்ம ஹீரோயின் வந்துட்டு, இங்கே பாருங்கள், அந்த பொண்ணு வந்து காய் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு தான், நான் தான் ரெஃபர் பண்ணேன், மற்றபடி அவங்களுக்கு 2 பேருக்கு அஃபேர்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, என்னது இது ஒய்ஃபே இப்படி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் டாக்டருக்கு இருக்குது. இங்கே வந்து டாக்டருக்கு ரொம்ப குழுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து காப்பாற்றுறதுனால டாக்டருக்கு ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகி கையை பிடிக்க, இங்கே நம்ம ஹீரோயின் ஒரு முறை தான் முறைக்கிறாங்க, அதோட கையை எடுத்துடுறான். இங்கே பாரு, நீ வெளியே எப்படி வேணால் இருந்துக்கோ, ஆனால் ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் அது டீசெண்டாக இரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ வந்து காய் வந்துட்டு, நாங்கள் வந்து இப்படி கஷ்டப்படுறதுக்கு காரணமே நீ தானே, அவருக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டா நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறப்போ, நீ கனவுல நினச்சா கூட அவருக்கு நான் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன், முதல்ல இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்ல, இங்கே காய்க்குலாம் செம்ம கோவம் வந்துடுது. என்னது டிவோர்ஸ் கொடுக்க மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு சைக்கோ மாதிரியாக இந்த பக்கம் நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான், நீங்கள் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் டாக்டரோட மனசுக்குள்ளே நீங்கள் போக முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போ ஹீரோ வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்க, நம்ம ஹீரோயின் போகிறாளா, ஹீரோயினோட நம்பர் இவங்கிட்ட இருக்குது. ஹீரோயினுக்கு கால் பண்ணிவிட்டு, இதான் என்னோட நம்பர், உனக்கு எப்பயாவது எமர்ஜென்சினா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணு அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ சொல்ல, இந்த பக்கம் நம்ம டாக்டர் வீட்டுக்கு போகிறான். பின்னாடி இந்த காய் வந்துட்டு, டைவர்ஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால இவர் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணி வந்துட்டு, நீ டைவர்ஸ் பண்ண மாட்டியா, என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டியான்னு இவ பைத்தியம் மாதிரி நடந்துக்கிறேன். இங்கே டாக்டருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. டாக்டருக்கு வெறியாயிடுது, நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, நீ நல்ல பொண்ணுன்னு நினச்சேன், நீ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கன்ற மாதிரி இவங்களுக்குள்ள சண்டை வர, இந்த பக்கம் ஹீரோயினுக்கு நம்மளுடைய காய் கால் பண்ணிட்டு, இங்கே பாரு, உன்னுடைய ஹஸ்பண்ட் என் வீட்டில் எனக்காக குக் பண்ணிகிட்டு இருக்கான், நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் அந்த வீட்டில் வாழ போகிறோம், இனிமேல் உன் வீட்டுக்கெலாம் அவன் வரமாட்டான், நீ என்ன கல்யாண சர்டிஃபிகேட்டை செக் பண்ணிட்டு அதை வச்சு படுத்துக்கோ, டாக்டர் என் கூட தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்கள் ஹீரோயினுக்குலாம் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுது. பேரளவில் பொண்டாட்டியாக இருந்து நீ என்ன செய்ய போகிற, பேசாமல் டிவோர்ஸ் கொடுத்துரு அப்படின்ற மாதிரி காய் சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கு ஹார்ட் பிரேக் ஆகிடுது. அதுக்கப்புறம் அவள் கோச்சிட்டு
கூட்டிகிட்டு போக அவள் போயிட்டு ஒரு பாரில் செம்மையாக குடிச்சிட்டு அப்படியே மனசுடைஞ்சு போய் உட்காந்துருக்கா. அப்படியே டோட்டலாக மட்டையும் ஆயிடுறா. நம்ம ஹீரோ வந்து அதே பாரில் தானே இருக்கான். அவன் வந்து பார்க்குறான், என்னடா இவன் இப்படி குடிச்சிட்டு இருக்கான், இதுக்கெல்லாம் காரணம் நம்ம அம்மா தான் சொல்லி நினச்சிட்டு அவள் வீட்டு அட்ரஸ் வர தெரியாது. அதனால நம்ம ஹீரோ அவன் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போய் படுக்க வைக்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, காலைல எஞ்சா காய்ச்சி பூச்சின்னு கத்துவாளேன்னு யோசிச்சுட்டு இருக்க. அப்படியே நம்ம ஹீரோயினுக்கு லைட்டாக போதை தெரியுது. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு மனசில் இருக்கிறதெல்லாம் காய் எப்படியாவது பழி வாங்கணும், அதுக்கு இவனை யூஸ் பண்ணிக்கிறது தப்பு இல்லை, அவள் எப்போ பாரு என் மனசை ரொம்ப காயப்படுத்துறா, என் வாழ்க்கையவே இப்படி அழிச்சிட்டா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறா. இதில் நினைக்கிறா இது மாதிரி நான் செய்ய போகிறது தப்பா கரெக்டான்னு சொல்லிட்டு தெரியல, ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை போய் டக்குன்னு கிஸ் பண்ண இங்கே ஹீரோவுக்கெல்லாம் பேய் அடித்த மாதிரி இருக்குது. என்னடா இவ இப்படி நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு இது மாதிரி நம்ம இன்றைக்கி வந்து நைட் வந்து ஒன்றாவே ஸ்டே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, ஐயோ அதெல்லாம் வேணாம், நீ வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கா அதனால தான் அப்படி பேசுகிற அப்படின்னு சொல்கிறப்போ இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறா. இல்லை நான் வந்து நிதானமாக தான் சொல்கிறேன், ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே வந்து விடிஞ்சிடுது. காலையில் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்து பெட்டில் படுத்துருக்காங்க. இப்போ ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி அறகுறியாக இருக்குது. இவளுக்கு எந்திரிச்சோடனே தெரிஞ்சிடுதோ, ஐயோ நைட் என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் பதறி போக்க நம்ம ஹீரோ வந்து எந்திரிச்சிட்டியான்னு சொல்லி உள்ளே வர அட பொறுக்கி நாயே எனக்கு என்னடா பண்ண நைட்டு அப்படின்னு சொல்லி கேட்க, நான் என்னமோ பண்ணினேன், நீ தானம்மா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண என்ன அப்படின்னு சொல்கிறப்போ அடைச்சி என்னடா இது இப்படி நடந்துருச்சுன்னு சொல்ல, நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்கிறப்போ இல்லை நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்காம நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ, நீ எனக்கு காசு பே பண்ணியிருக்க, நீ ஏன் வீட்டுக்கு வந்திருக்க, என்னை பற்றி நீ எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறப்போ, என்ன நீ இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பாக நம்ம ஹீரோ சும்மா இல்லாமல் கொஞ்சம் வெறுப்பேற்றுறானா. நம்ம ஹீரோயின் வந்து அங்கே இருக்க லைட் எடுத்து மண்டே பழக்க வரா. அதுக்கப்புறம் பாத்ரூமில் போய் கதவு பிடிக்கிற நம்ம ஹீரோ சொல்கிறான், இங்கே பாருமா அப்படிலாம் ஒன்றும் நடக்க கிடையாது, நைட்டு கிஸ் பண்ணலான்னு வந்தேன்னா நீ டக்குன்னு வாந்தி எடுத்துட்டேன், அதனால தான் உன் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணேன், மற்றபடி ஒன்றும் கிடையாது, அங்கே பாரு டப்பாவில் உன் ட்ரெஸ்ஸு கூட கிடக்கும், மற்றபடி ஒன்றும் இல்லை, நீ நல்லா யோசிச்சு பாரு உனக்கே எல்லாமே ஞாபகம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ வந்து கிஸ் பண்ண வந்திருப்பான். இவன் டக்குன்னு ஹீரோ மேலே ஃபுல்லாக வாமிட் பண்ணியிருப்பா. அதனால தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருப்பான். இப்போ வந்து நான் ட்ரெஸ் கொடுக்குறேன், அதை போட்டுட்டு உன் வீட்டுக்கு கிளம்பு தாயே அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, இவ ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு கடவுளையே அவள் கண்ணில் மட்டும் வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப கூச்சமாக போயிட்டு இருக்கா. டக்குன்னு நம்ம ஹீரோ முன்னாடி அங்கே தான் வந்து நிற்க, ஐயோ பார்த்துட்டானே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினைக்க, என்னம்மா நீ இப்படி ஒளிஞ்சு போகிற, வெறும் வயிற்றில் இருக்க, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு மண்ணாங்கட்டி வேணான்னு இவ சொல்ல, இவன் விடமாட்டான்னு சொல்லிட்டு சரி கொடுத்து தொலை பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அதை கையில் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப போக திரும்ப நம்ம ஹீரோ வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு போகலாமே, கொஞ்சம் நேரம் இருக்கலாமே அப்படின்னு பேசுகிறப்போ, இங்கே பாரு இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே இருந்தால் பிபி ஏறி நான் செத்துடுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிளம்ப டக்குன்னு கதவை திறக்க நம்ம ஹீரோவுடைய பாட்டி வந்துடுறாங்க. அவங்கள பார்த்தோன்னே அவங்க உள்ளே கூட்டு போய் விசாரணை நடத்துகிறாங்க. என்னம்மா நீ வந்து என் பேரனோட ட்ரெஸ் போட்டிருக்கே அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். ஒன்றும் இல்லை பாட்டி, இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான், பக்கத்தில் வந்து ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் நனைஞ்சிடுச்சு, அதனால் என்னோட ட்ரெஸ் கொடுத்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறப்போ, இவ்வளோ ஆமாம் அதுக்காக தான் நான் வந்தேன், இந்த தெரிஞ்ச பையன்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விட்டா போதுண்டா அப்படின்ற மாதிரி ஹீரோயினோட பின்னாடி நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்ல, இப்போ என்னடா உனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து அந்த பர்ஸை பிடிங்கிட்டு நான் கொடுக்க மாட்டேன்னு ஹீரோ சொல்கிறப்போ, இது எதுக்குடா உனக்குன்னு சொல்லி கேட்க, கொஞ்ச நேரம் கமெண்ட் இதை வச்சு தான் நான் மிகப்பெரிய ஒரு கேம் ப்ளே பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. மாமியார் கேட்குறாங்க, என்னம்மா நைட்டு வீட்டுக்கு வரதில்லை, வெளியே நீ எங்கேயாவது தங்கினா என் பையன் சிம்பத்தியில் உன் பின்னாடி ஓடி வருவான், உனக்கு டிவோர்ஸ் கொடுக்குறத ஸ்டாப் பண்ணிடுவான்னு சொல்லி நினைக்கிறியா? கண்டிப்பாக என் பையன் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க தான் போகிறான், அது என்ன தப்பு பண்ணாலும் சரி என்ன பண்ணாலும் சரி டிவோர்ஸ் உனக்கு கன்ஃபார்ம் தான், இப்படிலாம் வந்து நீ சிம்பத்தி கிரியேட் பண்ணி இந்த வீட்டில் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி மாமியார் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இங்கே நம்ம டாக்டருக்குலாம் செம்ம காண்டாகுது. நைட்டு நீ எங்கே போன, வீட்டுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க, நான் எங்கே வேணால் போவேன், என்ன வேணால் பண்ணுவேன், உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, நீ என்ன லூஸு மாதிரி பேசிகிட்டு இருக்க, எங்கே போனால் உண்மையை சொல்லுன்னு சொல்கிறப்போ இங்கே டாக்டருக்கு கொஞ்சம் ஜெலஸ் ஆகுது. இவன் சொல்லாமல் போயிடுறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு பக்கம் டாக்டர் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு நர்ஸு ஃப்ரெண்ட்ட கேட்குறா, நைட்டு வந்து ஹீரோயின் உன் வீட்டுக்கு தான் வந்தாலான்னு சொல்லி கேட்டா, இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ இப்போ ஹீரோ வந்துட்டு வேணும்ட்டே வந்து நம்ம ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிறான். இதை மாதிரி ஹீரோயின் நைட்டு என் வீட்டில் தான் ஸ்டே பண்ணால் அவளோட பர்ஸ் விட்டுட்டு போயிட்டா, அந்த பர்ஸை நான் வந்து ரிட்டர்ன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ எங்கள் டாக்டருக்குலாம் அப்படியே வந்து இதயத்தில் இடியே விழுந்த மாதிரி இருக்குது. நைட் வந்து அவள் ரொம்ப குடிச்சிட்டா, அதனால வழி இல்லாமல் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டா, இந்தாங்க அவள் பர்ஸான்னு பாருங்கன்னு சொல்கிறப்போ, ஆமாம் அவளோட பர்ஸ் தான் சொல்கிறப்போ டாக்டர் வாங்கி வச்சுட்டு ஒரு முறைக்கிறான். இவ்வளோ தைரியம் இருந்தால் என் பொண்டாட்டி உன் வீட்டுக்கு வந்திருப்பான்னு சொல்லிட்டு, வரவா அடுத்து அவளை பார்ப்பேன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வர சொல்லிட்டு போக இங்கே டாக்டர் யார் இவன்ற மாதிரி கோவமாக வந்து அவனை தேடி பின்னாடியே போகிறாரு. டக்குன்னு பேஷண்ட் வந்திருக்காங்கன்னு சொன்னதுனால ஃபாலோ பண்ண முடியல.
இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிவிட்டு இது மாதிரி நீ வந்து கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும் கொஞ்சம் வா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினும் போகலான்ற மாதிரி தோணுது. ஆனால் இதுவும் தப்பான வழியில் நான் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிறா. இனி விதிப்படி என்ன நடக்கணுமோ அதுபடி நடக்கட்டும்னு சொல்லிட்டு இப்படியே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அவள் எக்ஸோட அந்த கெஃபேல போய் உட்காந்துட்டு இருக்கான். என்றா நீ கஸ்டமருக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண மாட்டியே, என்ன விஷயம் இவ்வளோ நேரம் யாருக்காக காத்துட்ருக்கேன்னு சொல்லி கேட்க என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்காக காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு தெரியாத ஃப்ரெண்டு யாரா அப்படின்ற மாதிரி கேட்க இப்போ வருவாங்க உனக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ டக்குன்னு நம்ம ஹீரோயின் வந்து உள்ளக்க வரா. அப்போ வந்து நம்ம ஹீரோ ஓடி போகிறான். இங்கே எக்ஸு பார்க்குறான் என்னடா இது அப்படின்ற மாதிரி. இங்கே நம்ம ஹீரோ வந்து என் கூட ஒரு பிளேஸுக்கு வா அப்படின்ற மாதிரி கூப்பிட எந்த இடம்டா இப்போ என்னால் வர முடியாது எனக்கு வேலை இருக்குன்னு சொல்ல இங்கே பாரு நீ வந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹேண்ட்பேக்கெல்லாம் பிடுங்கிக்கிறான். இங்கே எக்ஸு பார்க்குறா என்னடா இது எங்கள் மாதிரி தெரியலையே கொஞ்சம் ஏஜான ஆள் மாதிரி தெரியுறாங்களே அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்க அங்கே எக்ஸுக்கும் கொஞ்சம் என்னன்னு தெரில கொஞ்சம் காண்டாகுது. இவன் கொஞ்சம் வயசான ஆள் கூட சேர்ந்துட்டு இருக்குது. இது மாதிரி இவங்க தான் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு 2 பேரும் ஜோடியாக போகிறாங்க. அப்படியே எக்ஸு பொண்ணு கொஞ்சம் முறைச்சி பார்க்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பைக் எடுக்க நம்ம ஹீரோயினுக்கே ஹெல்மெட் போடுறாரு. நம்ம ஹீரோயின் வந்து இல்லை நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ அவளுக்கு சரியாகவே போட தெரில. கடைசியில் நம்ம ஹீரோவே வந்து போட இங்கே பாரு பைக்கை வந்து நீ மெதுவாக தான் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேக்கை டைட்டாக பிடிச்சிக்கிறா. நம்ம ஹீரோ எடுத்த இடத்துல பிரேக் போட 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிறாங்க. ஹீரோயின் காய்ச்சி பூச்சின்னு கத்தா ஏமா கொஞ்சம் கம்மண்டு இருமா அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த பக்கம் வெறி பிடிச்சது மாதிரி நம்ம டாக்டர் வந்துட்டு மிசான்னு சொல்லி கத்திட்டு வர இங்கே பார்த்தா நம்மளுடைய காய் தான் உட்காந்துட்டு கிடக்கா. அவள் வந்துட்டு இது மாதிரி அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கா. அவங்க அம்மா கொஞ்சம் காசுக்கு ஆசைப்பட்ட ஆளாக இருப்பாங்க போல இருக்கு. இவள் பெரிய பார்லர்லாம் வச்சுருக்கா பெரிய பணக்காரி அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. நம்மளுடைய ஹீரோயினோட ஃப்ரெண்டு தானான்னு சொல்லிட்டு இங்கே காய் வில்லத்தனமாக பார்த்து சிரிக்க இவ இந்த லெவலுக்கு வந்துட்டாலாம் டாக்டர் கொஞ்சம் கோவம் வருது. சரி இவங்களை செட் ஆஃப் பண்ணிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி போயிட்டு இது மாதிரி காய் கேட்குறா எதுக்கு என்னை இக்னோர் பண்ணுறா அதான் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே பாருமா தாயே என்னை விடுமா அப்படின்ற மாதிரி சொல்ல இவன் வந்து கொஞ்சம் க்ளோஸாக நடந்துக்கிறா. என்னம்மா நீ வர வர உன் கேரக்டரே சரியில்லை எனக்கு சுத்தமாக பிடிக்கவே மாட்டேங்குது இப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்கிறான். டாக்டர் பிடிக்கலன்னு சொன்னதுனால இப்போ பாரில் பயங்கரமாக போதையை போட அங்கே எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்துட்டு என்னம்மா நீ இந்த தடவை யார் குடியை கெடுத்தன்ற மாதிரி கேட்க இவ காண்டாயிட்டு தண்ணியை எடுத்து மூஞ்சிலெல்லாம் ஊற்றிட்டு அங்கேயே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சண்டை வந்துடுது. இப்படியே பையனை ஒழுங்கு அவளுக்கு கூட துப்பில்லை ஏன் என்ன பண்ணுறான் என்ன வேலை பண்ணுறான்னு கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்கிறப்போ நீ வளர்க்க வேண்டியதானு சொல்லிட்டு 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறேன். இங்கே பாரு கடைசி வரைக்கும் ஒரு கப்பலே இல்லாமல் நீ வந்து சிங்களாகவே வாழ்ந்து சாவப்பாரு அப்படின்ற மாதிரி சாபம் விட இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை நம்ம ஹீரோ வற்புறுத்தி இந்த ப்ளே பண்ணுவாங்க இல்லையா வீடியோ கேம் மாதிரி அந்த மாதிரி வந்து லைவ் ப்ளே ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போக அங்கே போயிட்டு நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ரொம்ப நல்லாவே ஹாப்பியாகவே விளாட்றாங்க. இங்கே நம்ம ஹீரோ பார்க்குறான் அவன் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா தான் அம்மாவால் தான் அவள் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அவளை ஹாப்பி பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறான். இப்படியே ஹஸ்பண்ட் கால் பண்ணுறான்னா இவன் ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுடுறான். அவன் வந்து சாகட்டும் என்னன்னு தெரியாமல் மண்டை வெடிக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிட்டு இருக்க இப்போ ஹீரோ வந்து கேம்லாம் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் வேறு பிளேஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறப்போ இல்லைப்பா லேட் ஆச்சு பசிக்குதும் கூட வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்கிறப்போ இல்லை நான் உன்னை வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு நதிக்கரை ஓரமாக உட்காந்து 2 பேரும் நூடுல்ஸ் சாப்பிட ஏமா கொஞ்சம் திரும்பி தான் சாப்பிட அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே ஹீரோயின் திரும்பி உட்காடுறாங்க. இன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு போகாத அப்படின்ற மாதிரி சொல்ல நானும் அதான் யோசிக்கிறேன் ஹோட்டல் போய் தங்கலாமான்னு சொல்லிட்டு இல்லை ஹோட்டல்லாம் உனக்கு சேஃப்டி கிடையாது நீ வந்து இந்த மாதிரி என் வீட்டுக்கு வந்துடு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல இங்கே ஹீரோயினுக்கு ரொம்ப கோவமாக போகுது. அவங்க கோச்சிட்டு போக தெரியாமல் சொல்லிட்டேன்ப்பா கொஞ்சம் நெல்லுப்பான்னு சொல்கிறப்போ பாரு உன் புத்தியை காமிக்க ஆரம்பிச்சிட்ட பாரு திரும்பவும் உன் வீட்டுக்கு என்ன கூப்பிட்றேன் நீ என்ன இன்டென்ஷனில் கூப்பிட்றன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி இவத்திட்ட அங்கே 4 பேர் இவன் வந்து ஹீரோயின் கிட்ட தப்பாக நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு 4 பேர் வந்து நம்மளோட ஹீரோவை போட்டு வெளுன்னு வெளுக்க நம்ம ஹீரோயின் தான் அப்பா விடுங்கப்பா எனக்கு தெரிஞ்ச பையன் தான் சொல்லிட்டு தடுக்க இங்கே ஹீரோ கிட்ட சொல்கிறான் ஏன்டா எனக்காக அடி வாங்கி சாகுற இதுக்கு எனக்காக வந்து நீ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா சரி பரவாயில்ல விடு அப்படி நம்ம ஹீரோயின் சொல்கிறா நீ எதுக்காக இந்த மாதிரி வந்து கால் பாய் வேலைலாம் பண்ணுற அது ரொம்ப தப்பான வேலை விட்டுட்டு வேறு ஏதாவது வேலைக்கு போ உனக்கு காசு தான் ரொம்ப அர்ஜென்ட்னா நீ வேறு ஏதாவது வேலை செய்யலாம் இல்லை காசு வேணால் நான் தரேன் அப்படின்னு சொல்கிறப்போ காசுக்கெலாம் பிரச்சனை கிடையாது நான் பணக்கார வீட்டு பிள்ளை தான் எனக்கு தனிமை தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது என் கூட யாருமே இல்லை அப்பா அம்மா யாருமே கிடையாது அந்த மாதிரி பெர்மனெண்ட்டாக என் கூட காதலோடு யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் இந்த மாதிரி ஜாபெல்லாம் விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல ஏன் முடிஞ்சால் உன்னால் என் கூட கடைசி வரைக்கும் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இங்கே ஹீரோயினுக்கு வந்து அந்த கேள்விக்கான பதிலே இல்லை அப்படின்னா விட்டுருங்க என்னை வந்து இப்படிலாம் வந்து என்னை மைண்ட் சேஞ்ச் பண்ண வைக்காதீங்கன்னு சொல்கிறப்போ சரி அந்த வேலையை விட்டுட்டு டீசெண்டான வேலைக்காவது போன்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. இப்போ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டு நீ வந்து வேறு எங்கேயும் போகாத இங்கேயே ஸ்டே பண்ணு அப்போ தான் உன் புருஷனுக்கு புத்தி வரும் அப்போ தான் உன்னை நினச்சி அவன் ஏங்குவான் அப்போ தான் உன்கிட்ட வந்து அவன் சேருவான் அப்படின்ற மாதிரி ஹீரோயினை சொல்லி அனுப்ப இப்போ வந்து நம்ம டாக்டரையும் ஹீரோயினை சேர்க்கறதுக்கு தான் நம்ம ஹீரோ இப்படிலாம் பண்ணுறான். இங்கே பாட்டி வந்து கேட்குறாங்க அன்றைக்கி வந்து பொண்ணு யாருடா அப்படின்னு சொல்லி கேட்டால் என் ஃப்ரெண்டோட வந்து அம்மான்ற மாதிரி சொல்ல
புழுவானி பயலே, அவளை பார்த்தா கொஞ்சம் எங்காக தான் இருக்கா, அவள் அந்தளவுக்கு பாட்டி மாதிரிலாம் இல்லை, உண்மையை சொல்லுடா, அந்த பொண்ணுக்கு உனக்கு ஏதாவது ஓடுதான்னு சொல்லி கேட்க, இப்போதைக்கு எதுவும் இல்லை பாட்டி அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, இந்த பக்கம் வந்து இந்த டாக்டர் பையன் ஹீரோயினுக்கு வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே ஹாலில் தூங்க, டெய் நீ இப்படிலாம் பண்ணனு வச்சுக்கோ, ஏன் அவள் டைவர்ஸே கொடுக்க மாட்டா, ஓவராக பண்ணுவாடா, இப்படிலாம் நைட்லாம் வீட்டுக்கு வரதே கிடையாது, அவளை இந்த சாக்கை வச்சு டைவர்ஸ் பண்ணிடுன்னு சொல்கிறப்போ, ஏமா அவளை பற்றி தப்பாக பேசுகிறீங்க, அவள் நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்கிறப்போ, டே இது மாதிரி ஏதாவது பழி போட்டு டைவர்ஸ் பண்ணாதாண்டா அவள் டைவர்ஸ் கொடுப்பா, இல்லை கடைசி வரைக்கும் நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவன் மண்டையை கழுவிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறா. காலையில் ஆனோடனே இந்த காய் வந்து வம்பு பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் வந்து இந்த ஸ்ரேயா கும்பலும் வந்துடுது இங்கே என்ன நடக்கிறதுன்னு பார்க்குறதுக்கு. இப்படி நம்ம ஹீரோயின் போகிறப்போ, நாங்கள் 2 பேரும் குழந்தை பற்றிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கோம், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், எனக்கு வந்து கொஞ்சம் தள்ளி போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயின் வந்து இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க, ஃபஸ்ட்டு எரும மாடு மாதிரி ஒரு பிள்ளை பெற்று வச்சிருக்கே, அவனை முதல்ல ஒழுக்கமாக வளர்க்க உனக்கு துப்பு இருக்கா, முதல்ல டாக்டருக்கு தெரியுமா இவ்வளோ பெரிய பையன் உனக்கு இருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறப்போ, இங்கே காய்க்கெலாம் கொஞ்சம் தூக்கி பாரி போடுது. ஐயோ இது வேறு அவனுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இப்போ தான் இவளுக்கு ஹாப்பியாக இருக்குது, ஸ்ரேயாவுக்கு நல்லா பற்றிக்கிச்சு எரியட்டும்னு சொல்லிட்டு இந்த சத்தத்தை கேட்டு நம்ம டாக்டர் என்ன சவுண்டுன்னு சொல்லி கேட்டால், இது மாதிரி நான் செக்கப்புக்காக தான் வந்தேன், இது மாதிரி எனக்கு கொஞ்சம் பீரியட்ஸ் தள்ளி போயிருக்கு, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ, இங்கே டாக்டருக்கு தூக்கி வாரி போடுது. நம்ம ஹீரோய்க்கு என்ன தான் இருந்தாலும் குழந்தை இல்லைல்ல 10 வருஷம், அவளுக்கு கொஞ்சம் ஃபீல் பண்ணி டாக்டர் அப்படியே கண்ணீரோட பார்க்குறா. இப்படி இந்த எபிசோட் இங்கே முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.